அடியார்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு தை மாதத்தின் மாலை நேர வழிபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கு. அந்த நட்சத்திரக்குரிய அந்த நாளுக்குரிய பொருளை வச்சு நம்ம வழிபாடு செய்கிறப்ப நம்ம வீட்டில் கடனுன்ற ஒரு அமைப்பே ஏற்படாது, நல்ல பண வரவு ஏற்படும். நம்ம இந்த அமாவாசை நாளில் காலையிலேயே பித்ருவோட வழிபாடெல்லாம் முடிச்சிருப்போம். ஸோ நம்மளுக்கு பித்ருவோட ஆசையும் அருளும் இருக்கும். அதோட இன்னைக்கு புதன்கிழமை அந்த மாலை நேரத்தில் அம்பாளோட வழிபாடு மிக சிறப்பான பலனை தரும். அம்பாளோட ஆசையும் அருளையும் பெறுவதற்காக 6 to 8 இந்த டைமிங்கில் புதன் காரகத்துவமும் சுக்கிரன் காரகத்துவமும் கொண்ட இந்த 3 பொருட்களை நம்ம வீட்டு பூஜை அறையில் நம்ம வீட்டில் இருந்தாலும் சின்ன சின்ன தட்டில் எடுத்து வச்சுட்டு, அது முன்னாடி நெய் விளக்கு ஒன்று, மண் அகல் விளக்கில் ஒரே ஒரு விளக்கு இல்லைன்னா ஒரு குத்து விளக்கு வச்சு ஏற்றிட்டு அதெல்லாம் அம்பாளை எழுந்தருள பண்ணிட்டு, அம்பாள் அந்த தீபத்தில் எழுந்தருள மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு, அம்பாளுக்கு வந்துட்டு இன்னைக்கு நாளில் வந்துட்டு அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுறது மிக சிறப்பான பலனை தரும். ஸோ நம்ம அந்த பாடலை வந்துட்டு பாராயணம் பண்ணிட்டு அம்பாள் கிட்ட நம்மளோட கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் சொல்லிட்டு நம்ம இந்த வழிபாடை முடிச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி பண்ணுறதன் மூலம் அந்த நம்மளோட கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும். ஏன்னா நம்ம காலையில் வந்துட்டு பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் வழிபாடு எல்லாத்தையும் முடிச்சிருக்கோம். மாலை நேரத்தில் இந்த மாதிரி அம்பாளிடம் வந்துட்டு நம்ம கோரிக்கையை சொல்கிறப்ப 2 பேரோட ஆசையும் அருள் நமக்கு இருக்கிறதுனால நம்ம இன்னைக்கு கோரிக்கை வைக்கிற எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும். தடையாக இருந்தாலும் தோஷம் எதுவாக இருந்தாலும் அது நிவர்த்தியாகி நம்ம வாழ்க்கையில் மேலும் வெற்றியும் இன்பமும் உண்டாகும். நீங்களும் இந்த மாதிரி வழிபாடு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.